எங்களுடைய அரசை பொறுத்த வரைக்கும் நீர் மேலாண்மை என்பது உடலுக்கு உயிர் எப்படியோ அதை போல நீரை சேமிக்க வேண்டும், சேமித்த நீரை முறையாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த திட்டத்தை நான் கொண்டு வந்து நானே அதுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த காரணத்தினாலே அது முழுமையாக நான் இதை ஈடுபடுத்தியிருந்தேன். சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய இருக்குது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இதற்கென்று ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர் 3 பேர் நியமித்தோம். ஓய்வு பெற்ற கண்காணிப்பு பொறியாளர் 2 பேர் நியமித்தோம். இந்த 5 பேருமே சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையுடையவர்கள், திறமையானவர்கள். அவர்கள் தன்னலமற்று மக்களுக்காக உழைக்கின்ற அப்படிப்பட்ட பொறியாளர்களை தேர்ந்தெடுத்து எல்லா மாவட்டத்திற்கும் அனுப்பி வைத்து எந்தெந்த இடத்தில் இந்த மழைக்காலங்களிலே உபரியாக வெளியேற்ற நீரை எப்படி சேமிக்க வேண்டும் என்பதையெல்லாம் அரசாங்கத்துக்கு தகவலை பெற்று அதன் அடிப்படையிலே நாங்கள் தடுப்பணை கட்டி வந்தோம். ஆனால் அந்த இன்றைய அரசு அதையெல்லாம் பல தடுப்பணைகள் கொண்டு வந்து அந்த திட்டத்தை எல்லாம் ரத்து செய்து விட்டது.